نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் அல்ல ரப்பை போற்றி புகழ்ந்தவனாக, ஸலவாத்தும் சலாமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார், தோழர்கள், நல்லோர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, இன்றைய இந்த நேரத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடிய 3 பண்புகள் என்ற தலைப்பில் சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியை ஞாபகமூட்டுங்கள், நிச்சயமாக ஞாபகமூட்டுதல் என்பது முஃமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்ற போது, இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த தகி அல் கனி அல் ஹஃபி, அல்லாஹ் தக்வா உள்ள, போதுமென்ற மனமுள்ள, அதே போல பிரபல்யத்தை விரும்பாமல் மறைவாக அமல் செய்து வாழக்கூடிய அடியானை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸில் அல்லாஹ் விரும்புகின்ற அடியார்களின் 3 பண்புகள் சொல்லப்படுகிறது தோழர்களே. 1, தக்வா உள்ள அடியான். 2, போதுமென்ற மனம் உள்ள அடியான், போதுமென்ற அந்த மனதோடு வாழுகின்ற அடியான். 3வது, பிரபல்யத்தை விரும்பாமல் மறைவில் அமல் செய்து வாழக்கூடிய அடியான். இந்த 3 பண்புள்ள அடியானை அல்லாஹ் விரும்புகிறான் என்ற செய்தியினை நபிகளார் இந்த ஹதீஸிலே எங்களுக்கு பதிவு செய்கிறார்கள். முதலாவது பண்பு தோழர்களே, தக்வா, அல்லாஹுவை பயப்படுதல் என்று நாங்கள் சொல்லுவோம். தக்வா என்றால் அறிஞர்கள் வரைவிலக்கணப்படுத்துகின்ற போது, அல்லாஹுவை பயந்து பாவங்களில் இருந்து விடுபடுவதும், அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து நன்மை செய்வதும் இதுதான் தக்வா என்று அறிஞர்கள் வரைவிலக்கணப்படுத்துகிறார்கள். சுருக்கமாக, நன்மைகள் செய்வதும் பாவங்களை விடுவதும் தான் தக்வா என்று அறிஞர்கள் எங்களுக்கு அழகாக சொல்லி தருகிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த தக்வாவை பற்றி அல்லாஹ் அதிகமான வசனங்களில் பேசுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உரையின் போதும் 3 அல்லாஹுடைய வசனங்களை ஞாபகப்படுத்துவார்கள். அந்த 3 வசனங்களும்
அல்லாஹ்வை பயப்படுமாறுதான் எங்களை சொல்லுகிறது. அல்லாஹ்வுக்கு தக்வா செய்யுமாறுதான் எங்களுக்கு சொல்லுகிறது தோழர்களே. ஏன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை விட அல்லாஹ்வை பயப்படுகின்ற யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் எங்களை விட அல்லாஹ்வை பயப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அவர்களுடைய பிரார்த்தனையை பார்க்கின்ற போது ஒரு இடத்திலே அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, இறைவா என்னுடைய உள்ளத்திற்கு தக்வாவை தா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடிய ஒரு நபி, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு ரசூல், அல்லாஹ்வை எங்களை விட அதிகமாக பயப்படுகின்ற அந்த நபியே அல்லாஹ்விடத்தில் தக்வாவை கேட்கிறார்கள் என்றால், அந்த தக்வா அல்லாஹ்வுடைய அடியானுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது தோழர்களே. இறைவன் அந்த தக்வாதாரிகளுடைய பண்பை பற்றி குர்ஆனிலே சொல்லுகின்ற போது அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னா, உங்களுடைய ரப்பிடம் இருக்கின்ற மன்னிப்பின்பால் சுவர்க்கத்தின்பால் விரைந்து வாருங்கள், விரைந்து செல்லுங்கள், விரையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அர்துஹஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அந்த வானத்தினுடைய அந்த சுவனத்தினுடைய விசாலம் அல்லது அகலம் எந்த அளவு என்றால் வானங்கள் மற்றும் பூமி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அவ்வளவு விசாலமான அந்த சுவர்க்கம் உஇத்தத் லில் முத்தகீன், அல்லாஹ்வை யார் தக்வா செய்து வாழுகிறார்களோ, அல்லாஹ்வை யார் பயந்து வாழுகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டு தோழர்களே, அந்த தக்வா உள்ளவர்களுடைய பண்பை ஞாபகப்படுத்துகிறான். அல்லதீன யுன்ஃபிகூன பிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா, அவர்கள் எப்படியானவர்கள் என்றால், அந்த தக்வாதாரிகள் எப்படியானவர்கள் என்றால், அவர்கள் ஏழ்மையான நிலைமையிலும் செல்வமான நிலைமையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், வல் காதிமீனல் கைஸ், அவர்கள் கோபத்தை விழுங்குவார்கள், அவர்கள் கோபத்தை விழுங்குவார்கள், வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார்கள், மக்களை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் இஸ்திக்பார் செய்வார்கள், மன்னிப்பு கோருவார்கள், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பது அல்லாஹ்வை தவிர யார் இருக்கிறார், வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் அறிந்து கொண்டு தொடர்ந்து அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான், அவர்கள் கோபத்தை விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த பண்புகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்த அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அவதானிக்க முடியும். ஒரு தடவை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கருப்பியின் மகனே யப்ன சௌதா, கருப்பியின் மகனே என்று பேசிவிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த செய்தி செல்லுகிறது. நபிகளார் அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டிக்கிறார்கள். உடனே அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த நேரம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய கோபத்தை விழுங்கிக் கொள்ளுகிறார், உடனே மன்னித்து விடுகிறார். தக்வாதாரியுடைய பண்பு, அல்லாஹ் சொல்லுகின்ற பண்புகள் அவர்களிடத்தில் வெளிப்படுகிறது, மன்னித்து விடுகிறார். அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த இடத்தில் எப்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டாலும் உடனே நிலத்திலே பூமியிலே மண்ணிலே விழுந்து விடுவார்கள் தோழர்களே. விழுந்து, பிலாலே உங்களுடைய பாதத்தை என்னுடைய கன்னத்தில் வைத்து மிதியுங்கள், நான் அப்படி பேசியதற்காக உங்களுடைய காலை எடுத்து என்னுடைய கன்னத்தில் வைத்து மிதியுங்கள் என்று உடனே விழுந்து விடுவார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை தூக்கிவிட்டு, அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி, நான் மன்னித்து விட்டேன், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் தோழரே என்று அந்த பண்பை அவர்கள் வெளிப்படுத்துவதை அவதானிக்க முடிகிறது. அதே போன்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறானே, அல்லாஹ்வை பயப்படுகின்றவர்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அல்லது தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டால், அநீதி இழைத்துக் கொண்டால் உடனே அல்லாஹ்வை நினைப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் தேடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
அல்லாஹ்விடத்தில் உடனே மன்னிப்பு கோருவார்கள். அந்த பாவத்தில் அவர்கள் நிலையாக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த பண்புகளையும் சஹாபாக்களிடத்தில் காண கிடைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து தஹ்விர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று அந்த நபி தோழர் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இர்ஜி, செல்லுங்கள், ஃபஸ்தக்பிரில்லாஹ் வதுபு இலைஹி, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீளுங்கள் என்று நபிகளார் அனுப்பி வைக்கிறார்கள். செல்லுகிறார் தோழர்களே, மீண்டும் வருகிறார். மீண்டும் வந்து யா ரசூலல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று அந்த நபி தோழர் சொல்லுகிறார். அப்போதும் நபிகளார் செல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோருங்கள், தௌபா செய்து மீளுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். அப்போதும் சென்றவர் மீண்டும் வருகிறார். மீண்டும் வந்து யா ரசூலல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்லுகின்ற போது அப்போதும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். சென்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், தௌபா செய்து மீளுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். நான்காவது தடவை தோழர்களே, நான்காவது தடவை அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து யா ரசூலல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்லுகின்ற போது அப்போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், எதிலிருந்து நான் உங்களை தூய்மைப்படுத்த வேண்டும்? மினஸ்ஸினா யா ரசூலல்லாஹ், விபச்சாரத்திலிருந்து என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று அந்த நபி தோழர் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், அபிஹி ஜுனூன், தோழர்களே இவருக்கு என்ன பைத்தியமா என்று கேட்கிறார்கள். நபி தோழர்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், அவர் பைத்தியக்காரர் கிடையாது, அவருக்கு பைத்தியம் இல்லை என்று நபி தோழர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், அஷரிப ஹம்ரன், அல்லது மதுவை குடித்து விட்டாரா, போதையில் உலறுகிறாரோ என்னமோ, போதையில் பேசுகிறாரோ என்னமோ, மதுவை குடித்து விட்டாரா என்று நபிகளார் கேட்கிறார்கள். ஒரு நபி தோழர் எழும்பி அவருடைய வாயை ஊதச் சொல்லி அவருடைய வாயை முகர்ந்து பார்க்கிறார். பார்த்துவிட்டு யா ரசூலல்லாஹ், அவருடைய வாயிலிருந்து மதுவினுடைய வாடை வரவில்லை என்று சொல்லுகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், அஸனைத அன்த, மாயிஸே நீங்கள் விபச்சாரம் செய்தீர்களா என்று கேட்கின்ற போது ஆம் யா ரசூலல்லாஹ் என்று அந்த நபி தோழர் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தண்டனையை நிறைவேற்றுமாறு கட்டளை போடுகிறார்கள். அந்த நபி தோழர் ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். சஹாபாக்கள் அவரை சுற்றி நின்று அவருக்கு கல்லால் எறிகிறார்கள். என்ன தண்டனை? திருமணம் முடித்தவர்கள் விபச்சாரம் செய்தால் உயிர் பிரிகின்றவரை கல்லறிய வேண்டும். அந்த தண்டனை அவருக்கு நிறைவேற்றப்படுகிறது. எல்லோரும் சுற்றி நின்று கல்லால் எறிகிறார்கள். ஒரு கட்டத்தில் தோழர்களே வலி தாங்க முடியாமல், வலி பொறுக்க முடியாமல் ஓடுகிறார். ஓடி ஒரு இடத்திலே நின்று இதோ எனக்கு எரியுங்கள் என்று சொல்லுவதை போல அவர் நிற்கிறார். எல்லோரும் கல்லால் எறிகிறார்கள். அந்த இடத்திலே உயிர் பிரிகிறது. 2 அல்லது 3 நாட்கள் இருக்கும் தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே சஹாபாக்கள் எல்லாம் சலாம் சொல்லிவிட்டு வந்து அமருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், தோழர்களே, உங்களுடைய தோழர் மாயிஸுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள், மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். சஹாபாக்களும் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோருகிறார்கள். அந்த நேரம் நபிகளார் சொல்லுகிறார்கள், மாயிஸுடைய தௌபா இருக்கிறது, அந்த தௌபாவை இந்த சமுதாயத்திற்கு பங்கு வைத்தாலும் போதுமாக இருக்கும், விசாலமானது என்று சொல்லுகிறார்கள். அந்த விடயம் தொடர்பாக சஹாபாக்கள் 2 விதமாக பேசிக் கொள்ளுகிறார்கள். ஒரு சாரர் மாயிஸ் அவர் செய்த பாவம் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் செய்த பாவம் அவரை சூழ்ந்து கொண்டது என்று ஒரு சாரார். மற்றும் ஒரு சாரார் மாயிஸுடைய தௌபா இருக்கிறது, அவருடைய தௌபாவை மிஞ்சிய ஒரு தௌபா இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்தார், நபிகளாருடைய தொடையில் அவருடைய கையை வைத்தார். வைத்து யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள் என்று தௌபாவை தேடி வந்தார் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். இந்த நேரம் காமிதியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எப்படி மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களோ அதே போன்று அந்த பெண்ணும் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், என்னை தூய்மைப்படுத்துங்கள். அப்போது நபிகளார் அந்த பெண்ணையும் நீங்கள் செல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீளுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். ஈமானிய பெண்
ஈமானிய உள்ளம், தக்வாவுடைய உள்ளம், அல்லாஹ்வை பயந்த உள்ளம் அங்கே பேசுகிறது. அந்த பெண் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மாயிஸ் இப்னு மாலிக்கை நீங்கள் திருப்பி அனுப்பியதை போல என்னையும் திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களா என்று அந்த பெண் நபிகளாரிடத்தில் கேட்கிறார். தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், என்ன விஷயம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, வயிற்றிலே குழந்தை, விபச்சாரம் செய்து விட்டேன், தண்டனையை தாருங்கள் என்று அந்த பெண் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். குழந்தை பிறக்கிறது. தோழர்களே, குழந்தையை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார். அப்போது நபிகளார் சொல்லுகிறார்கள், இந்த குழந்தையை பால் குடிப்பதற்கு தாயில்லாத அனாதையாக ஆக்க நாம் விரும்பவில்லை, சென்று வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். குழந்தை பால்குடி மறக்கின்ற நேரம் குழந்தையோடு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார். வந்து, யா ரசூலல்லாஹ், இப்போது எனக்கு தண்டனையை தாருங்கள் என்று அந்த பெண் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பெண்ணுடைய குழந்தையை வாங்கி ஒரு முஸ்லிமிடத்தில் பொறுப்பு கொடுக்கிறார்கள். தண்டனையை நிறைவேற்றுமாறு கட்டளையிடுகிறார்கள். ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். தோழர்களே, அவருடைய நெஞ்சளவு குழி ஒன்று தோண்டப்படுகிறது. அந்த குழியிலே வைத்து சுற்றி நின்று எல்லோரும் கல்லால் எறிகிறார்கள். அந்த நேரம் ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கல்லை எடுத்து அவருடைய தலையிலே வீசுகின்ற போது அந்த பெண்ணுடைய ரத்தம் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிக்கிறது. அவர் ஏசுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கண்டிக்கிறார்கள், ஹாலிதே, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அவர் அழகான முறையில் தௌபா செய்து விட்டார். இப்படித்தான் பொதுநிதியில் மோசடி செய்பவர் தௌபா செய்தாலும் அவருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அந்த பாவம் யாருக்குமே தெரியாது. படைத்த ரப்பையும் அவர்களையும் தவிர யாருக்குமே தெரியாது. அந்த ஆமிதியா கோத்திரத்தை சேர்ந்த அந்த பெண் செய்த பாவம் அல்லாஹ் படைத்த ரப்பையும் அவர்களையும் தவிர யாருக்குமே தெரியாது. விரும்பி இருந்தால் மறைத்திருக்கலாம். ஏன், எவ்வளவு பாவங்களை செய்துவிட்டு நாங்கள் உத்தமர்களை போன்று இந்த உலகத்தில் நடமாடவில்லையா? எதுவும் அறியாதவர்களை போல இன்று வாழவில்லையா? அதே போன்று அவர்களும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர்களால் அப்படி வாழ முடியவில்லை. ஏன், நபிகளார் அனுப்பிய போதாவது அவர்கள் சென்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு இருந்திருக்கலாம். அப்படி கூட அவர்கள் செய்யவில்லை. ஏன் தோழர்களே, படைத்த ரப்பு பேசுகிறான். படைத்த ரப்பு பேசுகிறான், இன்ன பதுஷ ரப்பிக லஷதீத், நபியே, உம்முடைய ரப்புடைய பிடி இருக்கிறது, அது கடுமையானது என்று படைத்த ரப்பு பேசுகிறான். அதை பயந்தார்கள் ஈமானியர்களே. படைத்த ரப்புடைய பிடியை பயந்தார்கள். நான் இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம், எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம். ஆனால் நாளை மறுமையில் என்னுடைய ரப்பை சந்திக்கின்ற போது நான் தூய்மையானவனாக இல்லை என்றால், என்னுடைய உள்ளம் தூய்மையானதாக இல்லை என்றால், என்னுடைய ரப்பு என்னை பிடித்து விட்டால் என்னை காப்பாற்றுபவர் யார் இருக்கிறார்? படைத்த ரப்புவுக்கு முன்னால் யாரால் என்ன செய்ய முடியும்? அதை பயந்தார்கள். இதுதான் தக்வா தோழர்களே. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் பாவம் செய்து விட்டால், அவர்கள் ஒரு பாகிசாவை செய்து விட்டால், அல்லது அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து விட்டால் உடனே அல்லாஹ்வை நினைப்பார்கள். தௌபாவை தேடி, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தேடி அவர்கள் மீளுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, சஹாபாக்கள் தக்வாதாரிகள் என்பதற்கு இந்த வசனங்கள் சான்று. நாங்கள் தக்வாதாரிகளா என்ற கேள்விக்கு விடையளிப்பதும் இந்த வசனம் தான் தோழர்களே. இந்த பண்புகள் எங்களிடத்தில் இருக்குமாக இருந்தால், இந்த பண்புகள் எங்களிடத்தில் இருக்குமாக இருந்தால் நிச்சயம் நாங்கள் தக்வாதாரி. நாங்கள் அல்லாஹ்வை பயப்படுகின்றவர்கள். ஒரு பாவத்தை செய்கின்ற போது உடனே அல்லாஹ்வை நினைக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். எங்களுடைய கண்கள் அழுகிறது, எங்களுடைய உள்ளம் அழுகிறது என்றால் நாங்கள் தக்வாதாரி தோழர்களே. இல்லையா, ஒரு பாவம் செய்துவிட்டு மூக்கிலே அமருகின்ற ஒரு கொசுவை தட்டி விடுவதை போல நாங்கள் திரிகிறோம் என்றால் நிச்சயம் எங்களிடத்தில் தக்வா இல்லை அல்லது குறைவாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, தக்வாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனை புரட்டி பாருங்கள். எவ்வளவு வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான்.
தக்வாவை பற்றி அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அதிகமான வசனங்களில் அல்லாஹ் பேசுவதை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம் தோழர்களே. அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகின்ற போது அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக அல்லாஹ்வை பயப்படுகின்றவர்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது, அல்லாஹ்வை அஞ்சுகின்றவர்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லுகின்ற போது வல் ஆகிபத்து லில் முத்தகீன், கடைசி முடிவு, இறுதி முடிவு யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வை பயப்படுகின்றவர்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சி வாழுகின்றவர்களுக்கு, அவர்களுக்கு தான் கடைசி முடிவு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, கடைசி முடிவை நினைத்து நாங்கள் எல்லாம் பயப்பட வேண்டும். இன்று வாழுகின்ற நாங்கள் செல்வந்தனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், அல்லாஹ்வை வணங்குபவனாக இருக்கலாம், அல்லாஹ்வை மறந்தவனாக இருக்கலாம், எவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், தலைவனாக இருந்தாலும், பாமரனாக இருந்தாலும், கடைசி முடிவு அன்பிற்குரியவர்களே எல்லோரும் மரணமடையத்தான் போகிறோம். எல்லோருடைய வாழ்வும் கபரிலே ஆரம்பிக்கத்தான் இருக்கிறது. எல்லோருடைய வாழ்வும் முடிய போகிறது தோழர்களே. ஆனால் எங்களுடைய கடைசி முடிவு என்ன என்ற கேள்விக்கு எங்களில் யாருக்கு பதில் தெரியும்? எங்களில் யாரால் பதில் சொல்ல முடியும்? என்னுடைய கடைசி முடிவு சுவர்க்கமா அல்லது நரகமா என்று யாரால் சொல்ல முடியும் தோழர்களே? யாராலும் சொல்ல முடியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயிலே இருக்கிறார்கள். சக்கராத்துடைய நேரம் தோழர்களே, கடைசி நிமிடம் அழுகிறார். கேட்கிறார்கள், ஏன் அழுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரின் நேசராயிற்று, விருப்பமான தோழராயிற்று, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், தோழர்களே, நான் இந்த மறுமையை நோக்கி எங்களுடைய பயணம் தொலைதூர பயணம், ஒரு நீண்ட தூர பயணம். அந்த பயணத்தில் நாங்கள் கொண்டு செல்லுகின்ற எங்களுடைய கட்டுச்சாதனங்கள், நாங்கள் சம்பாதித்த விடயங்கள் ஒன்று நரகத்தில் தள்ளும் அல்லது சுவனத்தில் தள்ளும். நான் கொண்டு செல்லுகின்ற என்னுடைய கட்டுச்சாதனங்கள் என்னை எங்கே கொண்டு போய் தள்ளும் என்று நினைத்துதான் நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சிறப்பாக பேசுகின்ற ஒரு சமுதாயம், அல்லாஹ் தக்வாதாரிகள் என்று முத்திரையிடுகின்ற சமுதாயம், தக்வாதாரிகள் என்று சான்று வாருகின்ற சமுதாயம், குர்ஆனிய வசனங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டிய சமுதாயம். அந்த சமுதாயம் மரணிக்கின்ற போது கடைசி முடிவை நினைத்து அஞ்சுகிறார்கள், கடைசி முடிவை நினைத்து பயப்படுகிறார்கள் என்றால் அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, கடைசி முடிவு நல்லதாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் தக்வாதாரிகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் தோழர்களே. நாங்கள் தக்வாதாரிகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லுகின்ற போது வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தக்வா செய்து கொள்ளுங்கள். வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் முத்தகீன்களோடு, தக்வாதாரிகளோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அதே போன்று இறைவன் இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லுகின்ற போது வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹ் வேதனை செய்வதில் கடுமையானவன், கடுமையாக வேதனை செய்பவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அல்லாஹ்வை பயப்படாமல் வாழுகின்ற ஒரு மனிதனுக்கு இந்த வசனம் எச்சரிக்கை. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் கடுமையாக வேதனை செய்பவன், வேதனை செய்வதில் கடுமையானவன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அன்பிற்குரியவர்களே, பாவங்கள் செய்கின்ற போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும், அல்லாஹ்வின் மீது பயம் வர வேண்டும். பாவங்கள் செய்கின்ற நேரம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஏன்? அவனிடத்தில் நாங்கள் செல்ல இருக்கிறோம். அவனுடைய பிடியிலிருந்து யாராலும் தப்ப முடியாது, அவனுடைய இடத்திலிருந்து யாராலும் நகர முடியாது. நாளை மறுமையில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு எங்களுடைய ரப் இருக்கிறானே, மலக்குகள் எல்லாம் அணிவகுப்பு நடக்க எங்களுடைய ரப் வருவான். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இருந்து எங்களை பாதுகாப்பது யார் தோழர்களே? அல்லாஹ்வை விட யாரால் எங்களை பாதுகாக்க முடியும்? நிச்சயம் தக்வா உள்ளவர்களுக்கு இறுதி முடிவு என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதனுடைய யதார்த்தத்தை நானே அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்ற போது
ஆதமுடைய மகனுக்கு மனிதனுக்கு 2 நீரோடைகள் நிறைய தங்கம்தான் கொடுக்கப்பட்டாலும் 3வது இல்லையா என்று கேட்பான். 2 ஓடைகள் நிறைய தங்கம்தான் வழங்கப்பட்டாலும் 3வது இல்லையா என்று கேட்பான். அவனுடைய வயிற்றை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது, மண்தான் அவனுடைய வயிற்றை நிரப்பும் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். பேராசை தோழர்களே, இந்த பேராசையினால் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்ட எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த பேராசையினால் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்ட எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். இந்த பேராசையினால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாமல் தவிக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் இன்று எங்களுடைய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பேராசை எங்களை ஆடம்பரத்துக்கு தள்ளுகிறது. ஆடம்பரமான வாழ்க்கை எங்களை ஹராத்துக்கு தள்ளுகிறது. கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். பேராசை கொண்ட மனிதர்கள், பேராசை கொண்டவர்கள் இந்த பேராசைப்படாமல் வாழ்வதற்கு அழகான ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள். அல்லது பேராசை என்ற நோயை எங்களிடத்தில் இல்லாமல் செய்வதற்கு அழகான மருந்தை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற போது, உங்களுக்கு மேல்நிலையில் உள்ளவர்களை பார்க்காமல் கீழ்நிலையில் உள்ளவர்களை பாருங்கள் என்று நபிகளார் வழிகாட்டுகிறார்கள். உதாரணமாக, என்னிடத்தில் ஒரு பைக் இருக்கிறது என்றால் கார் உள்ளவரை பார்த்து நான் பேராசைப்படுவதை விட பைக்கே இல்லாமல் சைக்கிளில் ஓடுபவரை நான் பார்த்தால் என்னுடைய பேராசை தனியும் தோழர்களே. கார் உள்ளவரை பார்த்தால் நானும் கார் வாங்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது. சைக்கிள் உள்ளவரை பார்த்தால் குடும்பங்கள் நிம்மதியை இழந்து இன்று கவுன்சிலிங் உடைய தேவைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அது பெண்களாக இருந்தாலும், வயது போனவர்களாக இருந்தாலும், வளர்கின்ற இளம் சமுதாயமாக இருந்தாலும் யாரும் விதிவிலக்கில்லை என்று சொல்லுகின்ற அளவு இன்று யாரும் அல்லாஹ் தந்தவை அல்ஹம்துலில்லாஹ் போதும் என்று எடுக்கின்ற நிலைமையில் இல்லை என்று சொல்லுகின்ற அளவு எங்களுடைய ஆடம்பரத்தினுடைய ஆசை, பேராசை அதிகரிக்கிறது தோழர்களே. எங்களுடைய பேராசை அதிகரிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? மறுமையை மறந்தது தோழர்களே. மறுமையை மறந்ததுதான் பேராசைக்கு அடிப்படை காரணம். எப்போது நாங்கள் இந்த உலகம் நிரந்தரமான வாழ்க்கை இல்லை, மறுமைதான் நிரந்தரமான வாழ்க்கை, அங்குதான் நாங்கள் எங்களுக்கு தேவையானதை சம்பாதிக்க வேண்டும். மறுமையில் நிம்மதியாக வாழ்வதற்கு, சுவனத்தில் உயர்தர சுவனத்தில் வாழ்வதற்கு இந்த உலகத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் மறுமைக்காகத்தான் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போது எங்களுடைய உள்ளத்தில் இருந்து மறக்கடிக்கப்படுகிறதோ அப்போது நாங்கள் இந்த உலக மோகத்தில் மூழ்கி விடுகிறோம். உலக ஆசையில் நாங்கள் மூழ்கி விடுகிறோம். உலக இன்பங்களில் நாங்கள் மூழ்கி விடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, என்னதான் கோடி கோடியாக சம்பாதித்தாலும், என்னதான் பெரிய மாட மாளிகைகளை நாங்கள் எழுப்பிவிட்டாலும், நாங்கள் மரணித்து விட்டால் அதனை அனுபவிக்க கூட எங்களால் முடியாது. ஆனால் நாளை மறுமைக்காக வேண்டி சுவனத்திலே வீடுகள் கட்டுங்கள். அந்த வீடுகளில் நிரந்தரமாக இன்பத்தை அனுபவிக்க முடியும். நபிகளார் சொல்லுகிறார்களே, ஒவ்வொரு நாளும் முன்பின் சுன்னத்துக்கள் இருக்கிறது, அதை நாங்கள் அந்த ஈமானியர்களாக நாங்கள் இருக்கிறோமா என்று கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த வீடு நிரந்தரமானது. இங்கே எழுப்புகின்ற வீடுகளோ நிரந்தரமற்றது தோழர்களே. அல் ஹஃபி, பிரபல்யத்தை விரும்பாமல், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பாமல், மறைவாக மற்றவர்களுக்கு தெரியாம அமல் செய்து வாழுகின்ற அடியானை அல்லாஹ் விரும்புகிறான் தோழர்களே. அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, மறைவாக அமல் செய்வதென்பது அது எங்களுடைய ரப்புடைய தொடர்பை நாங்கள் இறுக்கமாக்கிக் கொள்ளுகின்ற ஒரு விடயம். எனக்கும் ரப்புவுக்கும் இடையில் உள்ள தொடர்பை இறுக்கமாக்கிக் கொள்ளுகின்ற சந்தர்ப்பம் நாங்கள் மறைவில் அமல் செய்வது, யாருக்கும் தெரியாமல் அமல் செய்வது. அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பார்த்தால் நபிகளார் யாருக்கும் தெரியாமல் செய்கின்ற அமல்கள், அதாவது யாரும் பார்க்க வேண்டும் என்று விரும்பாமல் செய்த அமல்கள் இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை, உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை,
யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரிய செய்கின்ற அமல்கள், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை மாத்திரம் எதிர்பார்த்து செய்கின்ற அமல்கள் அதிகமாக இருக்கிறது. அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் அப்படி அமல் செய்கின்ற அடியானை விரும்புவது மாத்திரமல்ல, அப்படியான அடியார்களுடைய பிரார்த்தனையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறான். தோழர்களே, அவர்களுடைய பிரார்த்தனையையும் அல்லாஹ் உடனே அங்கீகரிக்கிறான். புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் யமனில் இருந்து எந்த படை வந்தாலும், எந்த கூட்டம் வந்தாலும், அந்த கூட்டத்திடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபா அவர்கள் சென்று கேட்பார்கள், உங்களோடு உவைஸ் இப்னு ஆமிர் என்பவர் இருக்கிறாரா, உங்களோடு உவைஸ் இப்னு ஆமிர் என்பவர் இருக்கிறாரா என்று கேட்பார்கள். ஒரு நாள் ஒரு படை வருகிறது. அந்த படையிடம் சென்று உங்களோடு உவைஸ் இப்னு ஆமிர் இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். உவைஸ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் தான் உவைஸா? ஆம் ஆம், நான் தான் உவைஸ். நீங்கள் முராத் என்கின்ற கோத்திரத்தையும் கரண் என்கின்ற குலத்தையும் சேர்ந்தவரா? அவர் ஆம் என்று சொல்லுகிறார். உங்களுடைய உடம்பில் வெண்குஷ்டம் ஏற்பட்டு ஒரு திருகம் அளவை தவிர மற்றையவை குணமாகி இருக்கிறதா? ஆம் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தாய் இருக்கிறாவா? அவர் ஆம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே ஞாபகப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழுகின்ற போது சொன்னார்கள், உங்களுக்கு யமனில் இருந்து வருகின்ற படையில் முராது கோத்திரத்தையும் பின்னர் கரண் என்கின்ற கிளை குலத்தையும் சேர்ந்த உவைஸ் இப்னு ஆமிர் என்பவர் வருவார். அவருடைய உடம்பில் வெண்குஷ்டம் ஏற்பட்டு அவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து ஒரு திருகம் அளவை தவிர மற்றையவை குணமாகி இருக்கும். அவருக்கு தாய் இருப்பார். அந்த தாய்க்கு பணிவிடை செய்பவராக அவர் இருப்பார். அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டால் அல்லாஹ் உடனே நிறைவேற்றுவான். அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு எதையாவது சொன்னால் உடனே அல்லாஹ் நிறைவேற்றுவான். உமரே, நீங்கள் அவரை சந்திக்க கிடைத்தால் உங்களுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்குமாறு அவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே என்னுடைய பாவத்திற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரிடத்தில் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, அந்த மனிதர் பிரபல்யம் இல்லாத ஒரு மனிதர், யாரும் பெரிதாக அறியாத ஒரு மனிதர், அந்த சமுதாயத்தில் அறியப்படாத ஒரு மனிதர். அந்த மனிதரிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், எங்கே செல்லுகிறீர்கள்? நான் கூபாவுக்கு செல்லுகிறேன். அப்படி என்றால் கூபாவினுடைய ஆளுநருக்கு நான் உங்களுக்கு சார்பாக கடிதம் எழுதட்டுமா? உங்களுக்காக பரிந்துரை செய்து கடிதம் எழுதட்டுமா? ஜனாதிபதி அல்லவா, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவர் அல்லவா? நான் ஆளுநருக்கு, அமைச்சருக்கு உங்களுக்காக பரிந்துரை செய்து கடிதம் எழுதட்டுமா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். உவைஸ் இப்னு ஆமிர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, நான் மக்களோடு மக்களாக சாதாரணமாகவே வாழ விரும்புகிறேன். அவர் செல்லுகிறார். தோழர்களே, ஒரு வருடம் கழித்து என்று நினைக்கிறேன், அவருடைய இடத்திலிருந்து அவருடைய கோத்திரத்தை சார்ந்த ஒருவர் ஹஜ்ஜி செய்வதற்காக வருகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை சந்திக்கிறார்கள். சந்தித்து விட்டு கேட்கிறார், உவைஸ் இப்னு ஆமிர் எப்படி இருக்கிறார் என்று கலீஃபா அவர்கள் விசாரிக்கிறார்கள். அதற்கு அந்த மனிதர் சொல்லுகிறார், மிக எளிமையான ஒரு குடிசையில், ஒரு கஷ்டமான வாழ்க்கையில் தான் அவரை நான் விட்டு வந்திருக்கிறேன். அதாவது நான் வருகின்ற போது மிக சாதாரணமான ஒரு குடிசையில், மிக எளிமையான ஒரு கஷ்டமான வாழ்க்கையில் அவர் இருக்கிறார் என்று அந்த மனிதர் சொல்லுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் சொன்ன அந்த ஹதீஸை சொல்லுகிறார்கள், இப்படி நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள் என்று. அந்த மனிதர் உடனே நாட்டுக்கு, அவருடைய இடத்துக்கு வந்தபோது உவைஸ் இப்னு ஆமிரை தேடி வருகிறார். தேடி வந்து, உவைஸே, என்னுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லுகின்ற போது உவைஸ் இப்னு ஆமிர் சொல்லுகிறார், நீங்கள் தான் என்னுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்?
நீங்கள் தான் அல்லாஹ்வை புனிதமான இடத்திற்கு சென்று அல்லாஹ்வை வணங்கிவிட்டு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் தான் துஆ செய்ய வேண்டும் என்று அந்த மனிதர் சொல்லிவிட்டு கேட்கிறார், நீங்கள் ஹலீஃபாவை சந்தித்தீர்களா, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தீர்களா? ஆம் என்று அவர் பதில் சொல்லுகிறார். அத்தோடு தோழர்களே, அத்தோடு அவருடைய பாட்டிலே அவர் நடக்கலானார், அவருடைய பாட்டிலே அவர் சென்று விட்டார். பிரபல்யத்தை விரும்பவில்லை தோழர்களே. அந்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய கோத்திரத்தை சார்ந்த அந்த மனிதரிடம் சொல்லுகின்ற வரை அவர்கள் யாருக்குமே தெரியாது. உவைஸ் இப்னு ஆமிர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான் என்ற செய்தியினை நபிகளார் சொல்லியிருக்கிறார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு தெரியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னவுடன் அவர்கள் அங்கே அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அப்போதுதான் அந்த சமுதாயம் அறிந்து கொள்ளுகிறார்கள். அதுவரை அந்த சமுதாயத்தில் அறியப்படாத மனிதராக, பிரபல்யமற்ற மனிதராக வாழுகிறார். அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்கிறான் என்றால் அல்லாஹ்வோடு அவருடைய தொடர்பு எந்த அளவு இருக்க வேண்டும் என்று கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். அல்லாஹ் உடனே அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒன்றை கூறினால் உடனே அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார். நபிகளார் சொல்லுகிறார்களே, உடனே அல்லாஹ் பிரார்த்தனையை, ஒரு அடியானுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றால் அந்த அடியானுக்கும் ரப்புவுக்கும் இடையிலான தொடர்பு எவ்வளவு நெருக்கமானது, இறுக்கமானது என்பதை கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். ஆக மறைவாக இபாதத் செய்து வாழக்கூடிய அடியார்கள் தோழர்களே, மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, மற்றவர்கள் காண வேண்டும் என்பதற்காக, மற்றவர்கள் என்னை நல்ல முறையில் பேச வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய இபாதத்களை அவர்கள் அமைத்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வுக்காக மாத்திரம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இபாதத்துகளை வைத்துக் கொள்ளுகிறார்கள். அப்படியான அடியானை அல்லாஹ் விரும்புகிறான், அப்படியான அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அவருடைய இடத்தில் நாங்கள் இருந்தால் எங்களுடைய துஆக்கள், எங்களுடைய பிரார்த்தனைகள் உடனே அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தால் எங்களுடைய நிலைமை என்ன? கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். அது மக்களுக்கு தெரிகின்ற போது ஒவ்வொருத்தராக வந்து உங்களுடைய துஆவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வானாம், எங்களுக்காக துஆ செய்யுங்கள், எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று ஒவ்வொருவராக கேட்கின்ற போது எங்களுக்கு தலையிலே கொம்பு முளைத்து விடும். நாங்கள் அதனை பெருமையாக எடுத்து விடுவோம், நாங்கள் அதனை பிரபல்யத்திற்காக எடுத்து விடுவோம். அதே போல தாபிஊன்களுடைய வரலாற்றில் ஒரு சம்பவம் வருகிறது தோழர்களே, நிச்சயம் படிப்பினைக்காக சொல்லுவது பொருத்தம் என்று நினைக்கிறேன். இப்னுல் முன்கதிர் என்கின்ற மிகப்பெரியதொரு தாபீன்களில் மிகச் சிறந்த ஒரு மனிதர். அந்த காலத்தில் மதீனாவில் மழையே இல்லை, மழை இல்லாத ஒரு காலம், கஷ்டமான ஒரு காலம். அந்த நேரத்தில், இரவு நேரத்தில் பள்ளிக்கு ஒரு மனிதர் வருகிறார். கஷ்டமாக இருக்கிறது, உன் மீது சத்தியமாக நீ மழையை தர வேண்டும் என்று கேட்கிறார். இப்னுல் முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி கேட்கிறாரே, அல்லாஹ் கிட்ட போய் நீ சத்தியமா தரணும், அந்த துண்டை எடுத்து மேலே போட்டுக்கொண்டு மக்களோடு மக்களாக இருந்தார். சுபஹ் நேரம் வருகிறது, தொழுதார், தொழுதுவிட்டு சென்று விடுகிறார். இவர் யார் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக, இவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருக்கு பின்னால் நான் சென்றேன். வீட்டிலே நுழைந்தவர் கதவை அடைத்து விடுகிறார். அடுத்த நாள் இரவும் வந்தார். அடுத்த நாள் இரவும் சுபஹ் தொழுதுவிட்டு அவர் செல்லுகின்ற போது இவர் யார் என்று தெரிந்து கொள்ள பின்னால் சென்றேன். அப்போதும் அவர் வீட்டில் நுழைந்து கதவை அடைத்து விட்டார். அடுத்த நாள் காலை நேரத்தில் நான் செல்லுகிறேன். காலை நேரத்தில் இவர் யார் என்று பார்க்க செல்லுகிறேன். அவர் அவருடைய வீட்டுக்கு முன்னால் இருந்து செருப்பு தைத்துக் கொண்டிருக்கிறார். வீட்டுக்கு முன்னால் செருப்பு தைத்துக் கொண்டிருக்கிறார். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, செருப்பு தைப்பதை நாங்கள் கேவலமாக மட்டமாக பார்க்கிறோம். செருப்பு தைக்கிறீர்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று கோபப்பட்டு அவர் வீட்டுக்குள் நுழைந்து கதவை அடைத்து விட்டார். நான் அவரை சங்கடப்படுத்தி விட்டேனோ என்று நினைத்து நான் திரும்பி விட்டேன். அடுத்த நாள் செல்லுகிறேன், அவரை நான் கஷ்டப்படுத்தி விட்டேன் என்று அடுத்த நாள் செல்லுகிறேன். கதவு அடைத்திருக்கிறது, போய்விட்டார் என்று அந்த பெண் சொன்னார். நான் கவலையோடு திரும்பினேன் என்று அந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே,
மறைவாக மறைந்து அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரிய இபாதத் செய்த அடியார்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் தோழர்களே. அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரிய இபாதத் செய்த அந்த அடியார்களை அல்லாஹ் எந்த அளவு நேசிக்கிறான் என்பதை பறைசாற்றுகின்ற சம்பவம். அந்த அடியார்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் உடனே அங்கீகரிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதற்கு சான்றான சம்பவம். அன்பிற்குரியவர்களே, அந்த அவருடைய இடத்தில் நாங்கள் இருந்தால் எங்களிடம் ஒருவர் வந்து நீங்க துஆ கேட்டுதான மழை பெய்யுன்னு சொன்னா நாம் என்ன சொல்லுவோம்? நாம தான் வேற யாரு? நீங்க கேட்டா மழை இறங்குற, நீங்க செய்யற செயலுக்கும் இந்த மாதிரி பேசுகின்றவர்களாக, இந்த மாதிரி மற்றவர்களுக்கு மத்தியில் எங்களுடைய இபாதத்துகள் பேசப்பட வேண்டும் அல்லது மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மனநிலையோடு வாழுகின்ற எங்களுக்கு இந்த சம்பவம் சமர்ப்பணம் தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே அழகாக சொன்னார்கள், ரப்ப அஷ்ஹத மதுஃபுஇன் பில் அப்வாப், பரட்டை தலையுள்ள புழுதி வடிந்த பரட்டை தலையுடைய கதவுகளோடு நிறுத்தப்படுகின்ற தடுக்கப்படுகின்ற எத்தனையோ பேர் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டால் அல்லாஹ் உடனே கொடுப்பான், அல்லாஹ் அதனை நிறைவேற்றி வைப்பான் என்று நபிகளார் சொன்னார்களே. அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செல்வந்தனாக வாழுகிறானா என்பது முக்கியம் அல்ல, ஒரு மனிதன் செல்வ செழிப்போடு இருக்கிறானா என்பது முக்கியம் அல்ல, ஒரு மனிதன் பெரிய பெரிய வாகனங்கள் வைத்திருக்கிறானா என்பது முக்கியம் அல்ல, ஒரு மனிதன் பெரிய மாட மாளிகைகளில் வாழுகிறானா என்பது முக்கியம் அல்ல, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செல்வங்கள் கொளித்தவனாக இருக்கிறானா என்பது முக்கியம் அல்ல தோழர்களே. அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ்வை அஞ்சுகின்றவர்கள், அல்லாஹ்வை பயப்படுகின்றவர்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள், அல்லாஹ்வுக்கு மறைந்து அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரிய அமல் செய்பவர்கள், அவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் தோழர்களே. அது செருப்பு தைக்கின்றவராக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய வீட்டு கதவுகளுக்கு வருந்து நாங்கள் தடுத்து விடுகின்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் நாங்கள் சில நேரங்களில் சிலரை வீட்டுக்குள்ளே எடுக்க விரும்ப மாட்டோம், வீட்டு கதவோடு நாங்கள் நிறுத்தி விடுவோம், வீட்டு கதவோடு நாங்கள் தடுத்து விடுவோம், அவர்களுக்கு எங்களுடைய பாத்திரங்களில் தண்ணீர் கொடுக்க கூட விரும்ப மாட்டோம், உணவு வழங்குவதற்கு விரும்ப மாட்டோம். அப்படி கொடுத்தாலும் அதனை நன்றாக சுத்தம் செய்து எடுப்பவர்களும் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இப்படியானவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரிய இபாதத் செய்து அல்லாஹ்வுடைய தொடர்பை இறுக்கமாக்கி கொண்டு அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக வாழுகிறார்கள் தோழர்களே. சில நேரங்களில் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால தெரியலாம், நாங்க கேவலமா பார்க்கிற ஒரு மனுஷன், நாம இழிவாக பார்க்கிற ஒரு மனுஷன், நாம மட்டம் தட்டி பார்க்கிற மனுஷன் என்கிற கண்ணுக்கு முன்னாலே தெரியலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில் அவருடைய பிரார்த்தனை உடனே அங்கீகரிக்கப்படுகின்ற அந்தஸ்தில் அவர் இருக்கலாம் தோழர்களே. ஏன்? அவருடைய இபாதத்துகள் எங்களுக்கு தெரியாது, அவரை இழிவுபடுத்துகின்ற நாங்கள் அவரை விட இபாதத்தில் குறைவாக இருக்கலாம். நாங்கள் யாரை இழிவுபடுத்துகிறோமோ அவர்கள் எங்களை விட அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரிய இபாதத்துகளை சம்பாதித்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கமான இடத்தை பிடித்திருக்கலாம், எங்களை யாருக்குமே தெரியாது. அதனால் நாங்கள் உணர்கின்ற இன்னொரு விடயம், யாரையும் இழிவுபடுத்தாமல் இருப்பது தோழர்களே, யாரையும் கேவலமாக நினைக்காமல் இருப்பது, யாரையும் மட்டம் தட்டாமல் இருப்பது முக்கியமான ஒரு அம்சம். ஒருவேளை அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அடியானாக இருந்து அவரை நாங்க அது தெரியாம அவரை நாங்கள் இழிவுபடுத்துகின்றவர்களாக நாங்கள் இருந்தால், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அடியானை நாங்கள் இழிவுபடுத்துகின்ற போது அல்லாஹ் அதனை விடுவானா? அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்ளுவானா? அன்பிற்குரியவர்களே, அது கவனம். யார் அல்லாஹ்விடத்தில் இபாதத்துகளை அதிகமாக செய்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கமான இடத்தில் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. யார் அல்லாஹ்விடத்தில் இபாதத்துகளை எங்களுக்கு தெரியாமல் செய்து நாங்கள் சில நேரவைக்கு அழுக்கான ஆடை அணிந்தவர்களாக இருக்கலாம். ரப்புடைய பார்வையில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்கின்ற பிரார்த்தனையை உடனே அங்கீகரிக்கப்படுகின்ற அந்தஸ்தில் உள்ளவர்களாக இருக்கலாம். எனவே அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே,
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பண்பை அல்லாஹ் நேசிக்கின்ற பண்பாக சொல்லுகிறான். ஒன்று தக்வா. இப்படி 3 பண்புள்ள அடியார்களை, இந்த 3 அடியார்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். எனவேதான் அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அந்த பண்பு உள்ளவர்களாக, அந்த பண்புகளை கொண்டவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளுகின்ற போது நிச்சயம் அல்லாஹ் நேசிக்கின்ற அடியார்களாக, எங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அடியார்களாக, சுவர்க்கத்திற்குரிய அடியார்களாக, சுவர்க்கம் வாக்களிக்கப்பட்ட அடியார்களாக இந்த உலகத்தில் எங்களால் வாழ முடியும். அதற்கெல்லாம் அல்ல ரப்பு எனக்கும் உங்களுக்கும், என்னுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், என்னுடைய உறவுகள், உங்களுடைய உறவுகள் என்று அனைவருக்கும்